வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இந்த அறிக்கையில் கொஞ்சம் விரிவாக தான் இருக்கும் இந்த அறிக்கை. ஏன்னா இரண்டாவதாக போடும்பொழுது அவங்க பார்க்கறதில்ல. பொதுவாக இந்த அறிக்கையில் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களையெல்லாம் பக்க விளைவு ஏற்படுத்தி உங்களுக்கெல்லாம் பக்க விளைவு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த எல்னினோ, சூப்பர் எல்னினோ, வெயில் வாட்டி வதைக்கும். இப்போ இருக்கிற வெயில் பார்த்தீங்கன்னா வாட்டி வதைக்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு மழை பெய்யாதோ, அவங்க சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, நம்மளுக்கு பொய்த்து விட்டு போய் விடுமோ, கடும் வறட்சியில் நம்ம சிக்க போகிறோமோ, அப்படி இப்படின்னு கடுமையாக நீங்கள் ஒரு மனவேதனை பட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு ஏற்றபடி இந்த பருவமழை ஆரம்ப கட்ட நிலையும் கொஞ்சம் இருக்கு. இவற்றுக்கெல்லாம் ஒரு விளக்கமான அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். அணை நிலவரம் எப்படி இருக்கு, அணை எப்போது நிரம்பும், கர்நாடக அணையிலிருந்து எப்பொழுது தண்ணீர் வரும், மேட்டூர் எப்போ நிரம்பும், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த வெப்பசலன இடிமழை பொழிவு எப்பொழுது தீவிரமடையும், இந்த வெயில் எப்பொழுது குறையும், இதெல்லாம் இதில் சமர்ப்பிக்கிறேன். தயவுசெய்து இறுதி வரை கேட்டு பெண்பர் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, பொதுவாக இப்போ ஏன் இந்த பருவமழையில் ஒரு தொய்வு நல்லா புரிஞ்சுக்கணும். அரபிக்கடல், வங்கக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், இதெல்லாம் வடக்கு இந்திய பெருங்கடல். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி தென்னரைக்கோளம், அது தெற்கு இந்திய பெருங்கடல். தென்னரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் தெற்கு இந்திய பெருங்கடல், நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே வடக்கு இந்திய பெருங்கடல். இந்த ஒட்டுமொத்த இந்திய பெருங்கடல், இந்த வாழா இருக்கக்கூடிய இந்த அரபிக்கடல், வங்கக்கடலும் கூட 31 டிகிரி இருக்கு. பரவலா 30 டிகிரி, பெரும்பாலான இடங்கள்ல 31 டிகிரி, எங்காவது ஒரு பாயிண்ட்ல 32 கூட இருக்கு. இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேயா? பசிபிக் பெருங்கடல் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் மட்டும்தான் 31 டிகிரி இருக்கு. அமெரிக்கா பக்கம், அதாவது நிலநடுக்கோட்டை ஒட்டிய தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதி, மெக்சிகோ ஒட்டிய பகுதி, இங்கெல்லாம் 30-31 இருக்கு. ஆசிய பக்கத்தை பார்த்தீங்கன்னா பரவலாகவே மத்திய பசிபிக் பெருங்கடல் தொடங்கி ஒட்டுமொத்த ஆசிய பக்கம், அதாவது வடக்கே சீனாவோட ஜப்பானுக்கு தெற்கு புறம் தொடங்கி ஆஸ்திரேலியா வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த நிலநடுக்கோட்டி பசிபிக் பெருங்கடல் ஆசிய பக்கம் 30-31 டிகிரி இருக்கு. அப்போ என்னன்னா, பசிபிக் பெருங்கடலும் வெப்ப அதிகமா இருக்கு, இந்திய பெருங்கடலும் வெப்ப அதிகமா இருக்கு. பருவமழை கிழக்கில் இருந்து தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா அந்தமானுக்கு வரும், அப்புறம் அப்படியே இலங்கை வரும், குமரி கடற்பகுதிக்கு வரும், அப்புறம் மாலத்தீவு வரும், அப்புறம் தெற்கு பகுதி அரபிக்கடலுக்கு வரும், லட்சத்தீவு வரும், அப்புறம் தெற்கு கேரளா வரும், லட்சத்தீவோட வடக்கு பகுதிக்கு முன்னேறும், பிறகு ஒட்டுமொத்த கேரளாவுக்கு தொடங்கும், அப்புறம் தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி தமிழ்நாட்டுக்கு தொடங்கும், கர்நாடகாவை தொடங்கும், இப்படியே முன்னேறிட்டு போகும். தொடங்குவதற்கு முன்பாகவே பசிபிக் பெருங்கடல் வலுவான வெப்பம் காரணமாக அங்கே நிகழ்வு ஒன்று உருவானது. அந்த நிகழ்வு தொடர்ந்து செயலிழக்காமலே இருக்கு. கேரளாவில் பருவமழை தொடங்கி தென்மேற்கு பருவக்காற்று முழுமையாக வந்தாலும் உயரழுத்தமும் இங்கே நிலை பெறல. எல்லாமே குறைந்த அழுத்த காற்று சுழற்சியா இருக்கு. பொதுவாக உயரழுத்தம் என்பது அரபிக்கடலோட வடக்கு பகுதியில் எப்போதுமே இருக்கும். இந்த அளவுக்கு வெப்பம் உயராது. இந்த திருப்பம் வடக்கு அரபிக்கடலும் வெப்பம் உயர்ந்திருக்கு. சரி, கடல் வெப்பம் உயர்ந்தது காரணமா உயரழுத்தம் விலகி நிற்குது. சரி, இப்போ வரக்கூடிய இந்த நீராவி, நிலநடுக்கோட்டுக்கு தெற்கிலிருந்து வரக்கூடிய இந்திய பெருங்கடல் நீராவி, அரபிக்கடல் நீராவி, சோமாலியா வரை, ஏடன் வளைகுடா, ஏமன் வரைக்கும் உள்ள நீராவி எல்லாம் அப்படியே சுமந்து கேரளா கர்நாடகாவில் ஏறுது. ஏறினாலும் எவ்வளவு நீராவி இருக்கோ அந்த நீராவியை நீராக மாற்றுவதற்கு போதுமான குளிர்ச்சி வேணும். நீராவி நிறைய வருது, அது நீராக மாற்றுவதற்கு போதுமான குளிர்ச்சி இல்லாம அது கொஞ்சமா குளிர்விக்கப்படுது, கொஞ்சமா மழை பெய்யுது, கடலோரம் நல்ல மழை பெய்யுது, இப்படியே இருக்கு. இப்போ என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பெய்ய தான் அது குளிர்ச்சி தன்மையும் ஏறும், உயரழுத்தமும் சேரணும். ஒரு காற்று சுழற்சி வலுவா உருவாகணும். அந்த வலுவா உருவானாலே காற்றுல முறிவு ஏற்படும், காற்றுல தேக்கம் ஏற்படும். தேக்கமும் ஏற்படும் பொழுது ஒரு தானாவே அதுல ரைஸ் ஆகும் மேலடுக்குக்கு காற்று. மேலடுக்குக்கு போனாலே அது என்ன ஆகணும், குளிர்விக்கும். அது காற்று சுழற்சியின் காரணமா சுழன்று மேலே ஏற்றும் பொழுது என்ன ஆகும்னா நன்றாக குளிர்விக்கும். ஆக ஒன்று கீழ்மட்டத்தில் குளிர்விக்கணும் அல்லது மேல் மட்டத்துக்கு கொண்டு போய் குளிர்விக்கணும். காற்று சுழற்சியும் வலு இல்லை. எல்லாமே வலுவான பசிபிக் பெருங்கடல் நிகழ்வை நோக்கி, ஆசிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜப்பான் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை நோக்கி போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீன பக்கத்துலையும் ஒரு சுழற்சி இருக்கு.
இதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நிகழ்வு உருவாகும், நிச்சயமா மழை பொழிவிற்கு சாதகம் அமையும், காற்றில் முறிவு இதெல்லாம் அதாவது நீராவியை நீராக மாற்ற சாதகம் இல்லை, நீராவி அதிகம் வருது, ஈரப்பதமிக்க காற்று இருக்கு, அந்த நீராவியை நீராக மாற்ற குளிர்ந்த காற்று இல்லை. மரங்கள் மட்டும் கொஞ்சம் குளிர்விக்குது, அதுவும் முழுமையாக குளிர்விக்கல. வறண்ட, அதாவது வெப்பத்தால் லேசாகி தமிழ்நாட்டுக்குள் வரும் பொழுது மேலடுக்குகளை போகுது ஈரமான காற்று, ஈரம்லாம் கீழடுக்கில் வறண்ட காற்றா கிழக்கு நோக்கி பயணிக்குது. அதாவது வரக்கூடிய நீராவியும் கடல் நீராவியும் வெப்பமடைந்து மேலே போயிடுது. வறண்ட காற்றா வங்கக்கடலோரம் வர்ற காரணத்தினால வெயில் அதிகமாக இருக்கு கடலோர பகுதி. இதுவரைக்கும் அதாவது பள்ளி தொடங்கிய நாளில் வெயில் குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக 12ஆம் தேதிக்கு மேலே குறைஞ்சுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த கடலோர மாவட்டங்கள் மட்டும்தான் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் குளிர்ந்து விட்டது, குளிர்ச்சியாக இருக்கு. அங்கெல்லாம் 28, 27 டிகிரி தான் இருக்கிறது. மேற்கெல்லாம் நன்றாக குளிர்ந்து விட்டது. கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையும் குளிர்ந்துட்டு, கர்நாடக எல்லையோரம் இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடும் குளிர்ந்து விட்டது. பெருசா இல்லை வெயில். திருச்சியை தாண்டும் பொழுது, சேலத்தை தாண்டும் பொழுது தான் வெயில் அதிகமாக இருக்கு. வேலூரை தாண்டி கிழக்கே, குறிப்பாக மீனம்பாக்கம் இந்த பகுதி தான் அதிகமான வெப்பமாக இருக்கு. இதற்கு உணரும் வெப்பம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் மரங்கள் இல்லாதது தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மீனம்பாக்கம் விமான நிலையம் என்பதனால மரம் வளர்க்க முடியாது. பொட்டல் வெளியாக தான் இருக்கும், ரன்வே தான் இருக்கும், சிமெண்ட் ரோடாக தான் இருக்கும், அனலாக தான் வீசும். இதனால தான் அங்கே அதிகமாக இருக்குது. சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் கட்டிடங்கள்லாம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அங்கே உணரும் வெப்பம் அதிகமாக இருக்குது. மேற்குலேருந்து வரக்கூடிய காற்றும் வெப்பமடைந்து வருது. நல்ல வேளை தப்பிச்சோம். வடமேற்கு காற்று திசை மாறி இருக்கு. வடமேற்கு காற்று வராததுனால உணரும் வெப்பம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 42 போனது தற்பொழுது 40, 39 இருக்கு. இது 38 அப்படியே இருக்கும். 100 டிகிரி, 101 இப்படியே இருந்துகிட்டே இருக்கும். வங்கக்கடலோரம் அதாவது நம்பர் 1 திருவள்ளூரும் சென்னையும் இருக்கும். அடுத்தது செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இருக்கும் வெப்பம், வேலூரும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் குறைவாக விழுப்புரம் இருக்கும். விழுப்புரத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதியும் இருக்கும். புதுச்சேரி இருக்கும், கடலூர் இருக்கும், காரைக்கால் இருக்கும், மயிலாடுதுறை இருக்கும். நாகப்பட்டினத்தோட கோடியக்கரை முனை கூட கொஞ்சம் காற்று இருக்கும். அந்த காற்று கூட கொஞ்சம் அனல் காற்றாக தான் இருக்கும். திருத்துறைப்பூண்டிக்கு கிழக்கு மேற்கே டெல்டாவின் உள்பகுதியிலையும் கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். திருச்சி வரைக்குமே. புதுக்கோட்டை மாவட்ட கடலோரமும் வெப்பமாக இருக்கும். அப்படியே தூத்துக்குடி மாவட்ட கடலோரம் வரைக்கும் வெப்பமாக இருக்கும். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து மேலெழுந்து விடுகிறது நீராவி. வறண்ட காற்று வரதுனால இந்த நிலைமை. ரைட். வெப்பசலன இடிமழை பொழிவு எதிர்பார்த்தோம். அந்த வெப்பசலன இடிமழை பொழிவிற்கும் கிழக்கு காற்று எதிர்க்கவில்லை. டைட்டா ஓடிட்டு இருக்கு கிழக்கு நோக்கி காற்று. அதனால கிழக்கு காற்று நுழையலை. இப்போ ராமேஸ்வரம் பகுதியில் காற்று போகுது, கோடியக்கரை முனையில் காற்று போகுதுன்னா அது அப்படியே போயிட்டே இருக்க தவிர டச்சிங் பண்ணி உள்ளே ஏறுறதில்லை. தமிழ்நாட்டின் நிலப்பகுதிக்குள்ளே வர்றதில்லை, நேராக போயிட்டே இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறும். எப்போ மாறும்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேலே மாறும். 11ஆம் தேதியிலேருந்து நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். 12ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூடுதல் மாற்றம் ஏற்படும். 15ஆம் தேதியிலிருந்து நல்லாவே மாற்றம் ஏற்படும். 16ஆம் தேதியெல்லாம் பாலக்காட்டு கணவாய் இந்த காற்று பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கே மழை பொழிவை கொடுக்கும். காற்று பகுதி என்பது ஒரு பிரச்சனைக்குரிய பகுதின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த காற்று பகுதிக்கே மழை பொழிவை கொடுக்கும் வரக்கூடிய 15, 16ஆம் தேதி எல்லாம். ஆகவே தயவு செய்து குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பருவமழை தொடங்கி இருப்பதும் தாமதம், தீவிரமடைவதிலும் தாமதம். இதுக்கெல்லாம் நீங்களாம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி திறந்தாதான் மழையும் வரும் அப்படின்னு நீங்கள் கூட சொல்லுவீங்க. ஞாபகம் இருக்கா? அப்போ இந்த ஆண்டு மட்டும்தான் இந்த மாற்றமா? ஆனால் வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது இந்த ஆண்டு மட்டும்தான். வெயில் நேரம் குறைந்திருக்கணும், கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இதே ஆகஸ்ட்லேயும் வெயில் கூடுதலாக இருக்கும். சூரியன் குத்துக்கதிர் திரும்பி வரக்கூடிய நாள். தென்மேற்கு பருவமழை வீக்காக இருந்துச்சுன்னா ஆகஸ்ட்ல வெயில் அதிகமாக இருக்கும். தெரியுதுங்களா? வழக்கமாக நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறது தான். இப்போ உலகத்திலிருந்து வரக்கூடிய பல்வேறு இடையூறு தகவல் உங்கள் மனதை வாட்டி இருக்கிற காரணத்தினாலே எல்லாம் உண்மையாகி விடுமோ என்கின்ற மன ஒரு கவலையாக இருக்கிறது உங்களுக்கு. கண்டிப்பாக வட இந்திய சமவெளி பகுதியில் வேணா மழை குறைவாக இருக்கலாம். அதுவும் இந்த உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அதனை தாண்டி தமிழ்நாட்டின் அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகள், அதே போல இமயமலை அடிவார பகுதி, மேற்கு வடகிழக்கு மாநில பகுதியெல்லாம் மழைப்பொழிவுக்கு பற்றாக்குறை இருக்காது. குறிப்பா தென் மாநிலங்களுக்கு பெருசா பற்றாக்குறை இருக்க வாய்ப்பில்லை. அதே போல இமயமலை ஒட்டிய பகுதிக்கும் வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கும் பற்றாக்குறைக்கு வாய்ப்பில்லை. ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இந்த ராஜஸ்தான், அதே போல பஞ்சாப் போன்ற பகுதிகளுக்கும் குஜராத் போன்ற பகுதிகளுக்கும் கொஞ்சம் மழைப்பொழிவு பற்றாக்குறை ஏற்படும்.
அந்த பற்றாக்குறை ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையாக ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது குறைவாக காட்டும். ஆனால் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவுக்கெல்லாம் பற்றாக்குறை வாய்ப்பில்லை. பொதுவாக ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவெலாம் செப்டம்பரில் தான் மழையே பெய்யும். அது மாதிரி நினைப்போச்சிங்க. எப்போதும் செப்டம்பர், அவர்களுக்கும் தெரியும். அவர்களுக்கு நினைத்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். செப்டம்பரில் தான் அங்கேயே பெய்யும். மேட்டூர் அணை எப்போ நிரம்பி இருக்குது உங்களுக்கு? எப்பவும் ஆகஸ்ட்ல தான் நிரம்பும். போன வருஷம் மட்டும்தான் நம்ம ஜூன் ஜூலையில் நிரம்பும்னு சொன்னோம். போன வருடம் மட்டும் சொன்னோம். இந்த வருஷம் எப்போ நிரம்பும்னு சொல்லியிருக்கோம்? ஜூலை இறுதியில் நிரம்பும், ஆகஸ்ட் இறுதியில் உபரிநீர் திறக்கும் மழையில் நிரம்பும்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? சரி, இப்போ வெப்பசலன இடிமழை பொழிவு உங்களுக்கு எப்போ கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. ரொம்ப பெருசாக பெய்யல. இப்போ கூட ஒரு நீலகிரிலேருந்து வந்த தகவலை கூட நீங்கள் கேட்டீங்க. பெருசாக பெய்யல. அவலாஞ்சிலேயே 3 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு. 3.5-4 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் பெஞ்சிருக்கு. ஆனால் சாரல் வந்துட்டு இருக்கு, விட்டு விட்டு கனமாக பெய்யுது. ஆனால் அந்த ஒவ்வொரு திருப்பமும் ஷிஃப்டாக பெய்யறதும் 1 சென்டிமீட்டர் மட்டும்தான் அமையுது. ஆகவே இப்படியே மழைப்பொழிவு தொடர்ந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் வரக்கூடிய 11, 12ஆம் தேதிக்கு மேலே கர்நாடகா, ஆந்திர எல்லையோரத்தில் வெப்பசலன மழைப்பொழிவு தொடங்கும். இன்றைக்கு நாளைக்கும் தொடங்கும். குறைஞ்ச பரப்பில் இருக்கும். கர்நாடகா, ஆந்திர எல்லையோர பகுதி, சென்னை உட்பட வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேலே, இன்னும் ஒரு 3 நாள் பொறுத்துங்க, 10ஆம் தேதிக்கு மேலே ஆங்காங்கே தொடங்கும். கர்நாடகா, ஆந்திர எல்லையோரம் மற்றும் வட உள் மாவட்ட பகுதி. 12ஆம் தேதிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மத்திய மாவட்டங்கள், டெல்டாவின் உள்பகுதிக்கு தொடங்கும் வெப்பசலன இடிமழை பொழிவு. சார் ஏற்கனவே சொன்னீங்க சார், வரல சார், இதுவும் அப்படித்தான் அமையுமா சார்? நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே தீர ஆய்வு பண்ணி தான் பண்ணோம். ஒரு நிகழ்வு செயலெடுக்குன்னு பார்த்தா இன்னும் செயலெடுக்காமல் இருந்துகிட்டு இருக்க காரணத்தினால தான். நீங்கள் என்ன சார், அவங்க தான் சொன்னாங்க சார், அப்போவே பசிபிக் பெருங்கடலில் எல்னினோ இருக்குன்னு சொன்னாங்க சார், சூப்பர் எல்னினோ இருக்குன்னு சொன்னாங்க சார். நீங்கள் தான் சார் மழை வரும்னு சொன்னீங்க சார். எல்னினோன்னா என்ன தெரியுமா? அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கணும், ஆசியா பக்கம் வெப்பம் குறைந்திருக்கணும். இப்போ ஆசியா பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கு, மத்திய பசிபிக் பெருங்கடலையும் வெப்பம் உயர்ந்திருக்கு. அமெரிக்க பக்கத்துக்கும் ஆசியா பக்கத்துக்கும் ஒரு வட்டம் அடித்து கொண்டிருக்கு நீரோட்டம். அதனால எல்னினோ வருவது கிட்டத்தட்ட உறுதி. ஆனால் மழை பாதிக்குமா என்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஆகவே அதை விட கூடுதல் வெப்பம் இந்திய பெருங்கடல் இருக்கிற காரணத்தினாலே இந்திய பெருங்கடல் நமக்கு மழை பிடிப்பிற்கும் நிகழ்வு உருவாவதற்கும் கை கொடுக்கும் கண்டிப்பாக. ஆகவே கவலைப்பட வேண்டாம். வரக்கூடிய 11ஆம் தேதி 12ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டின் வெப்பசலன மழை படிப்படி அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய மழையும் மேற்கு தொடர்ச்சி அணைகள் பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்துட்டு தான் இருக்கு. கொஞ்சம் குறைவாக கொடுத்துட்டு இருக்கு. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மழை பொழிந்து கொண்டு தான் இருக்கு. அளவாக கொடுத்துட்டு இருக்கு. இவையெல்லாம் தீவிரமடையும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜூன் இறுதி 15 நாள் தான் வலுவாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது அது ஜூலை முதல் வாரம் வரைக்கும் கூட இருக்கும். அடுத்தது ஜூலை இறுதி 15 தேதி வலுவாக இருக்கும். அடுத்தது ஆகஸ்ட் இறுதி 15 தேதி வலுவாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒரு 10 நாள் பசிபிக் பெருங்கடல் வலுவாக இருக்கும், 10 நாள் இந்திய பெருங்கடல் வலுவாக இருக்கும், 10 நாள் பசிபிக் பெருங்கடல், அடுத்து 15 நாள் இந்திய பெருங்கடல், 15 நாள் பசிபிக் பெருங்கடல் என்று வலுவாக இருக்கும். பசிபிக் பெருங்கடல்லாம் ஆசிய பக்கம், நான் அமெரிக்க பக்கம் சொல்லலை. மத்திய பசிபிக் பெருங்கடலை உருவாக்கி வேணால் வலுவான நிகழ்வு வரும். ஆரம்பத்தில் ஜப்பான் நோக்கி போகும், அடுத்தது தைவான் நோக்கியும் சீனா நோக்கி போகும். அப்படியே படிப்படியாக அடுத்தடுத்து தென்மேற்கு பருவமழை ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல எல்லாம் பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு வரும், மியான்மர் வழியாக. செப்டம்பர்ல எல்லாம் பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு ஆந்திர பிரதேசத்துக்கு வரும். அக்டோபர்லாம் அது தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கு வரும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி தமிழ்நாடு வரும் பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு. இதெல்லாம் உங்களுக்கு அறிந்த ஒன்று தான். அதனால எங்கும் போகாது. நிகழ்வு இப்போ ஒரு இடைக்கால இடையூறாக அமைந்திருக்கிறது, அவ்வளவுதான். இப்போ அரபிக்கடலையும் சிஸ்டம் உருவாகும். அரபிக்கடலையும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலங்கள்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கு ஜூலைல. தயவு செய்து எல்னினோ, சூப்பர் எல்னினோ போட்டு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஆனால் உங்களுக்கு எவ்வளவுதான் நான் பதில் சொன்னாலும் இந்த பக்க விளைவுகள் நான் ஒன்று போட்டேன்னா 100 வருது சைடில். அதனால நீங்கள் என்ன செய்றீங்கன்னா மனசை விட்டுறீங்க. அதனால கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கவலையில் ஆழ்ந்திருக்கீங்க. ஆனால் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் கேள்விக்குறின்னா, உலக நாடுகள் எல்லாமே கடுமையான அச்சுறுத்தலை உலக வானிலை நிறுவனம் அச்சுறுத்தலை கொடுத்துருக்கு. இந்திய வானிலை நிறுவனமும் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் பற்றாக்குறை மழைன்னு அச்சுறுத்தல் கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூரில் எவ்வளோ தண்ணி இருக்கு? 93 டிஎம்சி இருக்க வேண்டியதுக்கு 42 டிஎம்சி தான் இருக்கு. ஆக 93க்கு 42 தான் இருக்குன்னா கிட்டத்தட்ட பாதி தான் இருக்கு தண்ணி. பாதி தண்ணி கிட்டத்தட்ட 42 டிஎம்சி என்பது 41.8 தான் இருக்கு. 11,500 கன அடி திறந்து விட்டா எவ்வளோ நாளைக்கு தண்ணி இருக்கும்? 11,000 கன அடி திறந்து விட்டா 41 நாளைக்கு தான் தண்ணி இருக்கு.
ஆனால் நம்ம 11,500 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டால் அது வந்து கடைமடைக்கு போகுமானா போகாது. திறந்து விடப்பட்டோம்னா கடைமடைக்கு வரலன்னு சொல்லி நிச்சயமாக நிறைய தகவல்கள்லாம் கேட்டு தண்ணீர் கேட்டு நிறைய ஒரு கோரிக்கைகள்லாம் வரும்பொழுது என்ன ஆகும்னா கூடுதலாக திறந்து விடப்பட்டால் அது 30 நாட்களுக்கு தான் அந்த தண்ணீர் போதுமானதாக இருக்கும். 25 நாளைக்கு தான் போதுமானதாக இருக்கும். சரி, கர்நாடகாவில இருந்து எப்பதான் தண்ணி வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். கர்நாடக அணையில இப்போ எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 49 டிஎம்சிக்கு 11.5 டிஎம்சி தான் இருக்கு. கேஆர்எஸ்ல 49க்கு 11 பாத்தீங்களா? நம்ம டேமாவது பாதி இருக்கு. அவங்க 49க்கு 11 தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு பாருங்க, 4ல் 1 தான் இருக்கு. புரியுதுங்களா? கபினியை பார்த்தீங்கன்னா 19 டிஎம்சிக்கு 4 டிஎம்சி தான் இருக்கு. அப்ப இதுவும் 4ல் 1 பங்கு தான் இருக்கு. அதே போல ஹேரங்கி எடுத்தீங்கன்னா 8.5 டிஎம்சிக்கு 3 டிஎம்சி தான் இருக்கு. இது 3ல் 1 இருக்கு. ஹேமாவதியை பார்த்தீங்கன்னா 37 டிஎம்சிக்கு 14 டிஎம்சி தான் இருக்கு. ஆகவே இதுவும் 3ல் 1 தான் இருக்கு. ஆகவே இந்த 3ல் 1 என்பது குறைவாக இருக்கிற காரணத்தினால கர்நாடகாவிலிருந்து உடனடியாக தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இப்பொழுதுக்கு இல்லை. இன்றைய தேதியில் வராது. கண்டிப்பா ஜூலை இறுதியில வரும் பருவமழை. ஜூன் பிற்பகுதி, ஜூலை பிற்பகுதியில வலுத்து பெய்யும் பொழுது, ஜூன்ல பின் 15 நாள், ஜூலைல பின் 15 நாள், 30 நாள் அதில் பெய்யும்போது சும்மா ஒரு நாள் ஒரு நிகழ்வு வந்தாலே நிரப்பிடுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய இது கிடையாது. 49 அதாவது 49 டிஎம்சிக்கு 11 டிஎம்சி தான் இருக்கு. இது நிரம்பணும்னா எவ்வளவு வேணும் தண்ணி? இன்னும் வந்து ஒரு 38 டிஎம்சி வேணும். என்ன 38 டிஎம்சி 10,000 கனஅடி 38 நாள் வந்தா நிரம்பிடும். ஆனால் சும்மா 1,00,000 கனஅடிலாம் ஒரு சில மழைகள்லாம் பெய்திருக்கு. ஒரு நாளுக்கு 1,00,000 கனஅடிலாம் வந்திருக்கு. ஆக அப்போ 1,00,000 கனஅடிங்கிறது எத்தனை டிஎம்சி? 1,10,000 கனஅடிங்க என்பது 10 டிஎம்சி. ஆனா இங்க நம்மளுக்கு தேவை 38 டிஎம்சி தேவை நிரம்புறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு வாரத்தில் கூட நிரம்பிடும். வலுவான நிகழ்வு வந்தா ஒரு வாரத்தில் கூட நிரம்பிடும். ஜூலை இறுதி 10 நாள் நல்ல மழை இருக்கு, 15 நாள். ஜூன் இறுதி 15 நாள், ஜூலை இறுதி 20 நாள் நல்லாவே இருக்கு. சில நேரத்தில் முன்னாடி ஒரு வாரம் கூட நல்லாவே இருக்கு. அது இதெல்லாம் வந்து கர்நாடக அணையை நிரப்போம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரும். ஆகவே அங்கே கேஆர்எஸ்ல 11 டிஎம்சி இருக்கு இருப்பு. கபினியில் 4 டிஎம்சி தான் இருக்கு. ஹேரங்கில் 3 டிஎம்சி தான் இருக்கு. ஹேமாவதியில் 15 டிஎம்சி 14 டிஎம்சி இருக்கு. இவ்வளவுதான் இருக்கு தண்ணி. ஆகவே அங்கிருந்து வருவது என்பது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் மேட்டூர் அணை வந்து கடந்த ஜனவரி மாதம் மேட்டூர் அணை மூடும்போது 100 அடிக்கு மேலே தான் இருந்துச்சு. குடிநீர் தேவை அதிகமாக இருக்கு நமக்கு. இப்போ பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்கள்னால குடிநீர் தேவை அதிகமாக இருக்கு. நம்ம வந்து விவசாயத்தை விட உயிர் காப்பது குடிநீர், தண்ணீர். அதாவது நம்முடைய மனிதன் வாழ்வதற்கு தேவையான ஆதாரம் நீர், குடிநீர். அதுக்கு தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதனால கொஞ்சம் கோடையிலையும் தண்ணீர் திறந்து விட வேண்டி இருக்கு. இதனால தண்ணீர் இறங்க முகத்து போணுச்சு. ஆகவே 11,500 கனஅடி 2,500 கனஅடி ஒரு நாளைக்கு திறந்தா 4-5 நாள்லயே ஒரு டிஎம்சி போயிடும். ஆகவே இப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் அது மாதிரி குடிநீர் தேவை அதிகமாக இருக்கு. ஆக இதனால இறங்க முகத்துக்கு போயிருக்குது. இருந்தாலும் கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் ஜூலை இறுதியில் வரும். ஆகஸ்ட் இறுதியில் உபரிநீர் திறக்கும் அளவிற்கு வந்து மேட்டூரெல்லாம் நிரம்பி உபரிநீர் திறக்கப்படும். ஆனால் இந்த தண்ணீரை இருக்கும் தண்ணீரை வைத்து கர்நாடக அணையில இறுதி, அதாவது இப்போ திறந்தா கூட அடுத்த மாதம் 12ஆம் தேதி வருமாங்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது பார்த்தீங்களா? அதனால அவசரமா நீங்க பயிர் சாகுபடி பண்ணி பாதி பேர் அணையை நம்பி சாகுபடி பண்ணுவாங்க, சில பேர் மழையை நம்பி சாகுபடி பண்ணுவாங்க. அது சிக்கலாயிடும். அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம், பெய்யக்கூடிய மழை நாம சேகரித்தால் நம்ம கைவசம் நீர் தேக்கினா கவலை இல்லாமல் விவசாயம் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா மழை இருக்கு. இப்பொழுது இடைக்காலம் உங்களுக்கு கொஞ்சம் வெயிலை அதிகமாக கொடுத்து இந்த ஜூன் 12க்கு மேலே 13க்கு மேலே 15க்கு மேலே பருவமழை கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைஞ்சு 15க்கு மேலே உறுதியா பாலக்காட்டு கணவாயோட காற்று பகுதிக்கும் 16-17 மழை பொழிவை கொடுக்கும். அந்த அளவுக்கு மழை இருக்கு என்பதையும், மாத இறுதியில வலுவான மழை இருக்கு என்பதையும், அனைத்து மாவட்டங்களுக்கும் டெல்டாவுக்குமே இருக்கு என்பதையும். ஆனால் நீங்கள் நினைக்கும் போது பெய்யாது. நீங்கள் விதைச்சிட்டு அப்புறமா வளர்றதுக்கு பார்க்குமே அந்த நேரத்தில் பெய்யாது. ஒரு வாரம் கேப்பு கொடுத்தாலே உங்களுக்கு கருகிரும். ஆகவே நாம கைவசம் நீர் இருந்தால் தான், போர் இருந்தால் நம்ம செய்யலாம். புரியுதுங்களா? நான் ஏற்கனவே பல வருடங்கள் இந்த எல்லினோ இல்லாத வருடங்கள்ல கூட நான் நிறைய பேர் தண்ணீர் கைவசம் இல்லாமல் தெளிச்சிருவாங்க. எப்போதுமே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல எப்பொழுதுமே நினைக்கும் பொழுது மழை பெய்யாது. அது பெய்யும் பொழுது நம்ம சில பேர் நேரத்தில் விதைக்க கூட மழை இல்லாமல்லாம் ஒரு வழியா வடகிழக்கு பருவமழையை தொடங்கி அப்புறம் விதைச்சி அது மூழ்கி இப்படியெல்லாம் போயிருக்கு.
இந்த எல்னினோ பற்றி கவலைப்படாதீங்க. சூப்பர் எல்னினோலாம் பற்றி எடுத்துகிட்டு ரொம்ப மனசை வருத்திக்காதீங்க. மழை இருக்குது, தாமதமாக தான் தொடங்கும். பின் ஒவ்வொரு மாதத்துலையும் பின் 15 நாள். ஜூன் பின் 15, ஜூலை பின் 15, ஆகஸ்ட் பின் 15, செப்டம்பரில் 25 நாளைக்கிட்ட மழை இருக்குது. அக்டோபர் நல்ல மழை இருக்குது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் நிறைய 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 மழை இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். தயவு செய்து வடகிழக்கு பருவமழை அதிக மழை இருக்குது. தென்மேற்கு பருவமழை, மேற்கு தொடர்ச்சி மழை, அணைகளை நிரப்பும் மழை இருக்குது. தமிழ்நாட்டிலும் வெப்பசலன மழை ஒதுக்கி 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 பெய்து அவ்வப்பொழுது ஆங்காங்கே வலுவாகவும் பெய்யும். ஒரு 4-5 நாள் பொறுத்துங்க. அது வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். 11ஆம் தேதி 12ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி 15லேருந்து வலுப்பெறும் வெப்பசலன மழையும் தென்மேற்கு பருவமழையும். மாத இறுதி 18ஆம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழை நல்லாவே வலுக்கும். 5ஆம் தேதி ஜூலை 5, 4ஆம் தேதி வரைக்கும் நல்ல வலுவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஜூலை 15லேருந்து வலுவாக இருக்கும் இறுதி வரைக்கும். அப்புறம் ஆகஸ்ட் 15லேருந்து ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் வலுவாக இருக்கும். செப்டம்பரில் வலுவாகவே இருக்கும் தொடர்ந்து. இப்போ ஆகஸ்ட் 15க்கு மேலே நல்ல மழை இருக்குது ஆக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இடையில சூரியன் குத்துக்கதிர் வடக்கு போயிட்டு தெற்கே திரும்பும்போது வெயிலும் இருக்கும். புரியுதுங்களா? இந்த வெயிலுக்கு காரணம் எல்லினோ கிடையாது. தென்மேற்கு பருவமழை 15 நாளைக்கு ஒரு திருப்பம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் பொழுது வெயில் கூடுதலாக தெரியும். 15 நாளைக்கு கழிச்சு அப்புறம் 15 நாள் நல்லா வலுவாக பெய்யும். அப்போது உங்களுக்கு அணைகளை நிரப்பும். அணைகள் நிரப்பத்தில் பிரச்சனை கிடையாது. அப்பப்போ 15 நாள் வெயில் கூட இருக்கும், 15 நாள் வெயில் குறைவாக இருக்கும். இப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ளணும். ஆகவே தயவுசெய்து மழை பற்றாக்குறை பொய்த்து விட்டு போயிடுமா நினைக்க வேணாம். மழை இருக்குது, சேர்த்து சேர்த்து பெய்யும், அணைகளை நிரப்பும். ஜூலை இறுதியில் ஆகஸ்டில் நல்ல மழை இருக்குது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். குழப்பிக்கொள்ள வேண்டாம். அணைகள் நிலம்பரத்தையும் சொல்லிட்டேன். எல்லா அணைகளுக்கும் இதே தாங்க. பவானி சாகரும் இதே தான். நீலகிரி மாவட்டத்திலையும் மழை இருக்குது. பவானி சாகரை நிரப்பும் ஜூலை இறுதி ஆகஸ்ட்லாம். பொதுவாக ஆகஸ்ட் தான் மேட்டூர் அணையில் நிரம்பியிருக்கு என்பதையும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றைக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு. இப்போவும் பெய்துட்டு தான் இருக்குது கன்னியாகுமரி. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையில் சும்மா 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வரைக்கும், வால்பாறையில் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிருக்கு. 6-7 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு சில இடங்களில். அவ்வளோதான் பெஞ்சிருக்கு. 10 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்யக்கூடிய நேரம் இது. ஆனால் 5 சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு வால்பாறையில். இன்னும் அதே போல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் மழை பெஞ்சிருக்கு. நீலகிரிலையும் பெஞ்சிருந்தாலும் 4 சென்டிமீட்டர் தான் பெய்யுது. ஆனால் இப்போல்லாம் 10-15 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய நேரம். இருந்தாலும் நேற்று முன்தினம் 4 முக்கு ஊத்து காக்காச்சிலாம் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சுது. இப்படி திடீர்னு பெய்யும். தயவுசெய்து 2 நாள் 3 நாள் வலுத்து ஒரு சிஸ்டம் வந்தாலே நிரப்பிடும் அணைகளை. அதெல்லாம் இருக்குது. அது உடனடியாக உங்களுக்கு கை கொடுக்கலன்னா கூட ஜூலை இறுதி ஆகஸ்ட்லாம் இருக்குன்னு தான் சொல்லிகிட்டே இருக்கேன். தயவுசெய்து எல்னினோ சூப்பர் இன்னோ வார்த்தைகளை போட்டு மனசுக்கு அச்சப்படுத்தி கொள்ள வேண்டாம், கவலை எடுத்து ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். ஆனால் நம்ம எப்பொழுதுமே மழைநீர் சேகரிக்கணும். அதை நம்ம இப்போ இல்லை, என்றைக்குமே சொல்லிட்டு இருக்கேன். கைவசம் நீர் தேக்கினால் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம்னு எப்போதும் சொல்லிட்டு இருக்கேன். மரம் வளர்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கேன். மரங்கள் தான் காற்றை குளிர்விக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் மரங்கள் தான் நீராக மாற்றுது. அப்படியே வரக்கூடிய காற்றுல கூடிய நீர் தூவிகளை மழையாக அப்படியே மாற்றுது. இதெல்லாம் மரங்கள் அதிகம் வேண்டும். இதெல்லாம் இருக்காது, அதில் வேற ஒன்றும் கிடையாது. பொதுவாக இந்த நேரத்தில் நடக்கக்கூடியது தான் தென்மேற்கு பருவமழை. தாமதமாக தொடங்கினாலும் அரபிக்கடல், பசிபிக் பெருங்கடல், வங்கக்கடல் எல்லாமே ஒரே வெப்பம் இருக்கிற காரணத்தினால இந்த நிலைமை தவிர இது எல்லாமே மழைப்பொழிவை தரும். தமிழ்நாட்டிற்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கு பிரச்சனை இருக்காது. சேர்த்து பொழியும், அணைகளை நிரப்பும். ஜூலை இறுதி ஆகஸ்ட். இணைந்து இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.